श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆக்ஞை வந்தவுடன் அவர் தயாராகிறார். அப்பொழுது சீதா மாதாவும் ஸ்ரீராமருடனே வனத்திற்கு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீராமர் வனம் என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அங்கு மிகுந்த கஷ்டங்கள் இருக்கும், மிகவும் துக்ககரமாக இருக்கும் வனம் என்பது என்று கூறி சீதா தேவியை நீ வர வேண்டாம் என்று கூறுகிறார். ஆனால் சீதா மாதாவோ இல்லை, நான் வனவாசத்திற்கு உங்களுடனே வருவேன். ஏனென்றால் கணவருடன் வருவதுதான் சிறந்த பண்பாடு. நீங்கள் கௌசல்யா மாதாவிடம் என்ன கூறினீர்கள்? கணவருடன் இருந்து கணவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினீர்களே. அப்பொழுது நானும் அவ்வாறு உங்களுடன் வருவதுதானே முறை. நான் உங்களுடன் வருகிறேன். வனத்தில் உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுக்கு பாதைகளில் இருக்கும் முட்கள் போன்ற செடிகளை எல்லாம் விலக்கி உங்களுக்கு நான் பாதையை காட்டுவேன். பிறகு அங்கு உள்ள பொருட்களை கொண்டு நான் உங்களுக்கு சமைத்தும் தருகிறேன். நான் எந்த சுகத்தையும் வேண்டுபவள் அல்ல. உங்களுடன் இருப்பதுதான் என்னுடைய கடமை. அதுதான் எனக்கு மிகுந்த இன்பமாக இருக்கும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் தான் சிறு வயதில் இருந்த போதே தங்கள் வீட்டிற்கு வந்த ஒரு ஜோதிடம் கூறுபவர் நான் வனத்திற்கு செல்ல வேண்டி வரும் என்று முன்பே கூறியிருக்கிறார். அதனால் நான் வனத்திற்கு வருவதில் எனக்கு எந்த சிரமமும் இருக்காது. மற்றும் உங்களுடன் இருப்பதுதான் எனக்கு மிகுந்த இன்பத்தை அளிக்கும். நீங்கள் அங்கு தவ வாழ்க்கையை அல்லவா வாழப்போகிறார் ஸ்ரீராமர். அதற்கு நான் துணையாக இருப்பேன். ஒருபோதும் உங்களுக்கு சங்கடங்களை நான் கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் கூறி தான் வருவதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா ஜனகர் திருமணம் செய்து வைக்கும் போதும் உங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்று தான் கூறியிருக்கிறார். அதனால் நான் அவ்வாறு உங்களுடனே வருவேன் என்று கூறுகிறார். பிறகு ராமரும் சீதா மாதாவை அழைத்து செல்ல வேண்டி வருகிறது. அப்பொழுது அவர்களிடம் இருக்கும் எல்லா சொத்துக்களையும் அவர்கள் தானமாக கொடுத்து விடுகிறார்கள். தன்னுடைய ரதம் மற்றும் குதிரைகள், அவருக்கென்று நிறைய செல்வங்கள் இருக்கும் அல்லவா, அதை எல்லாவற்றையும் தானமாக கொடுத்துவிட்டு பிறகு சீதாவிடம் நாம் எல்லாவற்றையும் கொடுத்தாயிற்று அல்லவா என்று கூறிய பொழுது இல்லை, பசுக்கள் இன்னும் கொடுக்கவில்லையே என்று கூறும்போது அதை ஒரு அந்தணர் தினதற்கு தானமாக அளித்துவிட்டு இவர்கள் கிளம்புகிறார்கள். எந்த சொத்து எதுவும் இல்லாத ஸ்ரீராமருடனும் சீதா மாதா அவர்களுடனே வனத்திற்கு செல்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சீதா மாதா செல்வங்களையோ சுகங்களையோ எல்லாம் விரும்பவில்லை. தன் கணவருக்கு பணிவிடை செய்து தன் கணவருடன் கணவர் யார்? ஸ்ரீராமர் அல்லவா, அவருடன் இருப்பதையே மிகுந்த தவமாக கருதி அவருடனே வனத்திற்கு செல்கிறார். இதன் மூலம் சீதா மாதாவின் குணங்களும் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.